ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 2023 வினாத்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல் வினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. இதில் வண்டுகள் மலரை மொய்த்து கொண்டு இருப்பதாக தெரியுது. இப்போ இது சார்ந்த இந்த வினா தான் இங்கே வருது. என்னன்னு பாருங்கள். கேந்த்ரோஃபில்லி என்றால் என்ன? கேந்த்ரோஃபில்லினாலே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். விடை என்னன்னு பாருங்கள். வண்டுகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது என அழைக்கிறோம். வண்டுகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு பேர் கேந்த்ரோஃபில்லி என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான வினா. அடுத்து என்ன வினா கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஸ்டினுடைய பெயர்கள்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போவே உங்களுக்கு இது எந்த சார்ந்த வினா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். முதல்ல இந்த வினா என்னன்னு பார்ப்போம். மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்த கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. மெண்டலுடைய கண்டுபிடிப்புகளை மீண்டும் கண்டுபிடித்த அறிஞர்கள், அவங்களுடைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. முக்கியமான வினா தான். என்னென்ன பேருன்னு இப்போ பார்க்கலாமா? 1, ஹியூகோ டிவரிஸ், அவருடைய ஃபோட்டோ கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2வது காரல் காரன்ஸ். அதேமாதிரி 3வது பார்த்தீங்கன்னாக்கா எரிவான் ஷெர்மார்க். இந்த 3 பேர் தான் மெண்டலுடைய கண்டுபிடிப்புகளை, அதாவது கலப்புகளை திரும்ப ஆய்வு செய்து வெளிக்கொண்டு வந்தவர்கள். அடுத்த வினா என்னன்னு பார்க்கலாம். மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன? மரபணு இடைச்செயலை வகைப்படுத்துக. 2 வினா இதில் வந்திருக்கு. முதல் வினாவுக்கான விடை, ஒரே மரபணுவினுள் 2 புள்ளிகளுக்கு இடையே இடைச்செயல் நடைபெறுவது மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 புள்ளிகள் என்பது இங்கே ஜீன்களை குறிக்குது. ஒரே மரபணு. அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1, அமைவிடத்திற்குள் நிகழும் இடைச்செயல். 2, அமைவிடங்களுக்கு இடையே நிகழும் இடைச்செயல். 1 அமைவிடத்திற்குள், 2வது அமைவிடங்களுக்கு இடையே. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது, பண்ணுறீங்க. ரைட். அடுத்த வினா, மரபணு வரைபடம் என்றால் என்ன? மரபணு வரைபடம் என்றால் என்ன? திரும்ப கேட்குற கேள்வி தான். மரபணுக்களின் அமைவிடத்தையும் அருகருகே உள்ள மரபணுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை குறிக்கும் திட்ட வரைபடமே மரபணு வரைபடம் எனப்படும். இதுவும் முக்கியமான வினா தான். அடுத்த வினா, BBR 322 படம் வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் வரைந்து பாகம் குறிச்சிருந்தாலே உங்களுக்கு அந்த 2 மதிப்பெண் கிடைச்சிடும். இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். இதுதான் அந்த படம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா என்ன? உடல கலப்பினமாக்கல் என்றால் என்ன? உடல கலப்பினமாக்கல் என்றால் என்ன? வேறுபட்ட செல்களில் உட்கரு அற்ற புரோட்டோபிளாஸ்டுகளை இணைத்து பெறப்படுவது சைபிரிட் என அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் இன்னொரு கேள்விக்கான விடை இருக்குது. சைபிரிட் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால், இதில் உடலை கலப்பினமாக்கத்துக்கு வரக்கூடிய முதல் பாயிண்டை நம்ம எடுத்துக்கலாம். வேறுபட்ட செல்களில் உட்கரு அற்ற புரோட்டோபிளாஸ்டுகளை இணைத்து பெறப்படுவது சைபிரிட் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பின்பு உட்கரு இணைவு நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியானது உடல கலப்பினமாக்கம் எனப்படுகிறது. முதல்ல புரோட்டோபிளாஸ்டிக் இணைஞ்ச உடனே அதுக்கடுத்தது உட்கருக்கள் 2 ஒன்றா இணையுது. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடலை கலப்பினமாக்கம் அப்படின்னாங்க. இதன் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு தாவரம் தான் பமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கனாக்கா பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கும் இருக்குது,
டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய தக்காளியும் உருவாக்கியிருக்கு. இது உடல கலப்பினத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரம். அடுத்த வினா, விதைப்பந்து என்றால் என்ன? இது பழைய வீடியோவிலையும் பார்த்துருக்குறோம். இப்பயும் அது களிமண் மற்றும் இலைமட்கு. களிமண், இலைமட்கு, பசுமாட்டின் சாதம் இவைகளை விதைகளுடன் கலந்து உருவாக்கக்கூடிய பந்துக்கு பேர் தான் விதைப்பந்துன்னு பேர். இந்த விதைப்பந்து வினா பழைய வீடியோவிலையும் இருக்குது, பாருங்கள். இதுதான் அது விதைப்பந்து. அடுத்த வினா பார்த்திங்கன்னா தெரியும், மாசா ஒரு பசுந்தாவரங்களாக இருக்குது. இது எது சார்ந்ததுன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். தழை உரமிடல் பற்றி குறிப்புரைக. வயல்களில் தழை உரமிடுறாங்க, அதை பற்றின ஒரு குறிப்பு எழுத சொல்லியிருக்கு. ஒரு பாயிண்ட். தழை உரப்பயிர்களை வளர்த்து அவற்றை நேரடியாக வயல்களில் இட்டு உழுவது தழை உரம் இடலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இரு அடிப்படை கொள்கைகளை உயிருள்ள தாவர செல்களில் உணர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதில் நம்ம சில முக்கியமான வினாக்களை பார்த்துருக்குறோம். இதேமாரி மேலும் வினாக்கள் இருக்குது. அதே வினாத்தாள் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கேட்கப்பட்ட வினாத்தாள்களெல்லாம் நம்ம வீடியோவாக மேக் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான வினாக்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி.